சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம 30ஆம் தேதி முரளி பார்க்கலாம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து 30/5/2026 சாக்கார முரளி பார்க்கிறோம். ஸோ அதை படிங்க சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் வெற்றிகரமாக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஏனென்றால் மரணம் தலைமீது இருக்கின்றது. ஆக்சுவலா பாபா கேள்வி. அதாவது அஞ்ஞானத்துல மரணப்படுக்கையில இருக்கிற அந்த வியாதியில இருக்கிறவனுக்கு கூட அந்த மரண பயம் இருக்காது. ஆனா பாபா சொல்லி 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 எவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது பயம் வரணும்னு தான் பாபாவும் சொல்றாரு. இல்ல தலை மேல இருக்குது. அதனால எல்லாத்தையும் ஈஸ்வரிய சேவையில பயன்படுத்தினா அது பயனுள்ளதா மாறிடும். இல்லாட்டினா வேஸ்டா மண்ணோட மண்ணாதான் போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. பட் இது வந்து அதான் நான் அடிக்கடி யோசிப்பேன். நாம ஆவுன்னா மரணத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்கிறோம். அஞ்ஞானிகள்லாம் என்ன நினைப்பாங்க? அதாவது நம்ம வந்து அது அடுத்த ஜென்மத்துக்கு என்ன பண்ணணும் அந்த பயம். அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க இதை பற்றி சிந்தனையே இல்லாம இருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அதை பத்தி கவலையே படாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மரணம் இப்போ நமக்கு எண்ணமே இருக்காது. அவங்க என்னமோ இன்னும் காலம் ரொம்ப இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு டிவி சீரியலை பார்த்துட்டு அப்படியே அந்த காலத்துலயாவது ஏதோ கோயில் குளம்னாவது போயிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி ரொம்ப ரேர் அப்பயாவது தான். கொஞ்சம் தெரியும். நம்ம கடமையை முடிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வீடு காடு வாங்குது, வீடு போக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது. இப்ப எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப். டிவி சீரியல் பார்க்கவும், எங்க வெளியில போலாம் பிளான் மயங்கிட்டு இருக்கிறாங்க. என்ஜாய்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மயக்கத்திலே இருக்கிறாங்க. அதுதான். அதுக்கு தான் சொல்றாரு. மரணம் தலை மேல இருக்குது அப்படிங்கிறார். கேள்வி பதில் படிங்க சிஸ்டர். ஞானத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு தாரணை ஏன் ஏற்படுவதில்லை? ஏனென்றால் ஞான சிந்தனை விஷார் சாகர் மந்தன் செய்வதில்லை. புத்தியின் தொடர்பு தேகம் தேக சம்பந்தங்களில் மாட்டி இருக்கிறது. புத்தியிலிருந்து மோகத்தை விட்டால்தான் தாரணை ஏற்படும். மோகம் என்பது அப்படிப்பட்டது. மனிதர்களை குரங்கு போல ஆக்கி விடுகின்றது. எனவே பாபா குழந்தைகளுக்கு முதல் உறுதிமொழியை நினைவுபடுத்துகின்றார். தேகம் தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். இதான் ரொம்ப முக்கியம். பாபாவை நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மற்றதை நினைக்காம இருக்கிறதும் முக்கியம். நேத்து அதை சூப்பரா சொல்லி இருப்பார். குப்பை தொட்டியும் பாபாவும் ஒரே நேரத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப வெளி உலக விஷயத்த ஃபுல்லா கட் பண்ணணும். அந்த சகவாசம்ன்றது எண்ணத்தையும் சேர்த்து சொல்றாரு. வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்களின் சகவாசம், தொடர்பு, மற்ற மனிதர்களின் தொடர்பு, சகவாசம் எல்லாத்தையும் கட் பண்ணாதான் பாபாவுக்கு நெருக்கமானவர்களா இருக்க முடியும். ஸோ அப்ப தினமும் முரளி கேட்டாலும் ஏன் தாரணை ஆகலைன்னா அதை சிந்தனை பண்றது இல்லை. அதுக்கு உட்காரணும் டைம். இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு போனாங்கன்னா உட்கார்ந்துட்டு வருவது. இங்கத்தைய விஷயம் அது. உட்கார்ந்து ஞானத்தை சிந்தனை பண்ணணும். அதாவது உட்காரணும்னு அவசியம் இல்லை. பட் எது ஆனா உட்கார்ந்து பண்றது நல்லது. எப்பவுமே சென்டர்ல முரளி முடிச்சோடனே உட்கார்ந்து யோகா பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யோகா பண்ணும்போது ஒண்ணு ஒண்ணா எமர்ஜ் ஆகும். நம்ம பாபாவை நினைக்கணும்னு தான் ஜென்ரலா சென்டர்ல யோகா பண்ணுவாங்க. ஆனா இந்த பாயிண்ட் எமர்ஜ் ஆகும். ஸோ அது பண்ணாததுனால தான் தாரணை ஆக மாட்டேது. ஆனா அது மட்டும் பத்தாது. நாள் ஃபுல்லா அடிக்கடி சிந்தனை பண்ணணும். குறிப்பா முக்கியமான பாயிண்ட்டை எழுதி வச்சுட்டு. ஆனா அப்படி பண்ண அது ஒரு காரணம். சிந்தனை பண்ணாதது ஒரு காரணம். இன்னொரு காரணம் தேக சம்பந்தத்துல மாட்டிக்குது புத்தியின் தொடர்பு. ஸோ அதுவும் பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, நேரா வீட்டுக்கு வரணும்னு இருப்பாங்க இல்லையா? அப்ப இங்க என்ன விஷயம், அந்த கொடிமரம் பலிபீடம்னு இருக்கும்ல, அந்த பலிபீடம்ங்கிறது அதுதான். தான்ற அந்த இந்த உணர்வு அகங்காரத்தை விட்டுட்டு போகணுங்கிறதுக்கு தான் அந்த பலிபீடம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இந்த கொடிமரத்துக்கிட்ட. அப்புறம் சுத்தி முடிச்சுட்டு வந்து கோபுரம் இந்த பலிபீடம் கிட்ட பக்கத்துல இது இருக்கு இல்லையா,
அதுக்கு கீழ கீழ விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க தான் உட்காருவாங்க. கொடிமரத்துக்கிட்ட. கடைசியா. ஓஹோ! எல்லா முடிச்சுட்டு. ஓ! அந்த அங்க தான் இடத்துல உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு சரி, சரி. கொடிமரத்துக்கிட்ட தான் உட்கார்ந்துட்டு 2 நிமிஷமாவது உட்காரணும் அப்டிம்பாங்க. ம். கரெக்ட். அதுதான் நம்ம நினைவு அது முடிச்சுட்டு நினைவு பண்றோம் இல்லையா? அப்ப ம். முரளிய முடிச்சுட்டு அதோட நினைவா தான் அப்டி செய்றாங்கன்னு நினைவு. நெனைக்கிறேன். அது ஒரு இது. அடுத்தது தேக ஃப்ரெண்ட் யாரு கூடயும் பேசாம வீட்டுக்கு போயிடணும். ஆ அதாவது கோயிலுக்கு போயிட்டு வரவங்க. யார் வீட்டுக்கும் மாட்டாங்க. நேரா அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி. போவாங்க. போன உடனே கால் கழுவக்கூடாது. உட்கார்ந்துட்டு தான் கால் கழுவணும்பாங்க. அது வேற. ஓ! அப்படியே கால் ஓ! கழுவுனா போயிடுமா. ம். அந்த அப்ப புண்ணியம் போயிடும். சிந்தனையிலிருந்து கழுவிடக்கூடாது. ஞானம் வழுகி ஓடிடக்கூடாது. இந்த சிந்தனையிலே கரெக்ட். இருக்கணுன்ற இந்த நினைவு. அப்ப நண்பர்களோட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப சில சென்டர்ல முரளி முடிச்சுட்டு, அவங்க பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப முரளி பாயிண்ட் ஓ! எல்லாம் ஓடி போயிடும். அதுக்கு பதில் வேற விஷயம் வந்து உட்காந்துக்கும். அ அ ஓ! அந்த மாரி விஷயத்துல வரும்போது தான் தேக சம்பந்தத்துல மாட்டிக்குவாங்க. புடிச்சாலும் சரி, வெறுத்தாலும் சரி. 2மே சம்பந்தத்துல மாட்டிக்கிறது தான். அப்பயும் ஞானம் தாரணை ஆகாது. அதனால தான் மோகத்த கட் பண்ணுங்க. அப்பதான் தாரணை ஏற்படும்ன்றார். பாபா சொல்றார்ல 2 படகுல கால் வச்சா எங்க போவீங்க? முழு இதயத்த பாபா கிட்ட குடுங்க. துண்டாக்கி இங்க பாதி, அங்க பாதி குடுக்குறீங்களான்றார். இல்லையா? ம். ம். ஆமா. ஆ இது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பொண்ணு எத வேணாலும் பங்கு போட்டுக்குவா. கணவன பங்கு போட்டுக்க மாட்டா அப்டின்ட்டு. ம். அப்ப நம்ம கணவன் ஆமா. கடவுள் தானே! அப்ப அவருக்கு மட்டும் தானே இதயத்த குடுக்கணும். இல்லையா? ஸோ ஆமா. கரெக்ட். ஆ அதனால மற்ற மோகத்தெல்லாம் கட் பண்ணுங்கன்றார். அப்பதான் ஞானமே தாரணை ஆகும். அந்த தூய்மையாகி ம். தாரணை ஆகுது. இல்லன்னா குரங்கு மாதிரி ஆக்கிடுமாம். குரங்கு வந்து இறந்து போன குட்டிய வச்சுக்கிட்டு பல மாச கணக்குல சுத்திட்டு இருக்குமாம். அத விட மனசு வராம. ம். அந்த மாதிரி அ. பண்ணிடும். மனிதர்கள அப்படி ஆக்கிடும் இந்த பற்றுன்றார். இங்க எத்தனையோ பேர் வந்து ம். அந்த மாரி நெருங்கிய உறவு இறந்தத மறக்க முடியாம வருஷக்கணக்கா பித்து புடிச்சு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமா. அதனால தான் முதல் உறுதிமொழிய ம். ஞாபகப்படுத்துறார். அது என்னது? பாபாவ நினைப்பேன்றது மட்டும் இல்ல. தேக சம்பந்தப்பட்ட எல்லா சம்மந்தத்தையும் மறந்து உங்கள மட்டும் நான் நினைப்பேன் பாபான்னு சத்தியம் பண்ணியிருக்கிறோம். வேற எந்த நினைவும் இல்லாம இல்லையா? ஒரு பூஜாரியே கோயில்ல அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது, அவர் வீட்ல பொண்டாட்டிய நெனச்சுட்டு, கடன நெனச்சுட்டு பண்ணா நல்லா இருக்காதுல்ல? அப்ப அந்த மாதிரி ஆமா. ஆயிடும்ல. மத்தத நம்ம நெனச்சுக்கிட்டு பாபாவ நினைக்கிறோம்னா. ஏன்னா, ஆத்மா வந்து சார்ஜ் ஏத்துறோம் 5000 வருஷத்துக்கு. இப்ப மத்தத ம். நினைக்கிறீங்கன்னா, லீக்கேஜ் ஆயி போயிடும். அந்த சார்ஜ். வேஸ்ட் ஆயிடும். ஸோ, அதனால அத ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். ஸோ, இதோடைய நினைவு தான் நெறைய இருக்குது. அந்த தடுத்தாட்கொண்டாருன்ட்டு திருவெண்ணெய்நல்லூர்ல ஒரு அப்பரா? ம். இல்ல அந்த எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அப்பர் ம். சுந்தரர், ம், சிவஞான ம். சம்பந்தர் எல்லாருமே என்னை தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு ஆ சொல்லுவாங்க. அதான் அந்த கல்யாணம் கல்யாணம் நடக்கும் நடக்கும்போது. அ கல்யாணம் நடக்கும்போது வந்து, "நீ அவரு உன் அப்பர் தான? பரம்பரையே எனக்கு ம். அது அடிமைன்னு அப்பர் தான அது சாசனம்." அப்பர் தான சிஸ்டர் அது? ஆமாமா. சுந்தரர், சுந்தரர். சுந்தரரா? சரி, சரி. அதுதான். அப்ப உனக்கு ஆ, எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றார். என்ன தவர. ஆ, அதான் விஷயம். உன் ம், உன் வம்சமே எனக்கு அடிமைன்னா அதான அர்த்தம். இல்லையா? அப்ப வம்சமே அடிமைன்னா, எப்படி இன்னொரு வம்சம் வந்திருக்கும்? அப்ப அந்த நம்ம நம்ம சொல்றது பக்தியில சொல்றது. நானே விட்டாலும் நீ என்ன விட்டுறாதன்னு நம்ம வேண்டுறது தான். இப்ப வந்து ஞாபகப்படுத்துறார். நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்குதான்றார். நம்ம இந்த ஜென்மத்திலே அப்படி வேண்டியிருப்போம். இல்லையா? பாபா குழந்தை ஆகியுமே நம்ம சொல்றோம் தானே. பாபா நானே ம். விட்டாலும் நீ விட்டுறாத என்ன அப்படின்ட்டு அததான் ஞாபகப்படுத்துறார். பாடல். கள்ளங்கபடமற்ற தந்தை தனிப்பட்டவர். ஏன்னா இவர மாரி கள்ளங்கபடமற்றவர் யாருமே இருக்க முடியாது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இல்லையா? அவர் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திரும்ப பெறக்கூடிய அதாவது அவர்கிட்ட ஞானத்தை வாங்குறவங்களுக்கும் குடுக்குறாரு. அவர கண்டுக்காதவங்களுக்கும் குடுக்குறார். இல்லையா? ம். கண்டுக்காதவங்களுக்கும் அடிச்சு உதைச்சாவது குடுக்குறார். அடிச்சு உதைச்சு ஸ்கூல்ல அந்த ஒரு தடுப்பூசி போடுவாங்களே அந்த மாதிரி. அந்த மாதிரி பாபா இன்ஜெக்ஷன் போடுறாரு எல்லாருக்கும். ஓகே. ஓம் சாந்தி. அது படிங்க சிஸ்டர். ஓம் சாந்தி.
பாபா வந்து புரிய வைக்கிறார். கெட்டுப் போனவைகளை சீர்திருத்தக்கூடியவர் என்று எல்லையற்ற தந்தைக்கு தான் கூறப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு நன்றாகவே தெரியும். கிருஷ்ணர் அழுக்கானவர்களை சீர்திருத்த முடியாது. கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் கிடையாது, சிவன்தான். சிவபாபா படைப்பவர், கிருஷ்ணர் படைப்புதான். அத தொடர்ந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி. தொடர்ந்து ம். பாபா அத சொல்லிட்டு இருக்கிறார். கிருஷ்ணர் படைப்பவர் கிடையாது. ஏன்னா, பாபாவுடைய வேலை தான் கெட்டு போனவங்கள சீர்திருத்துறது. அப்ப கெட்டு போன இடம் சுடுகாடு மாதிரி இருக்கிற இடம்ன்றதுனால தான் சங்கர சுடுகாட்டுல காட்டுறாங்க. சிவன்னு நினைச்சிட்டு. அப்ப அந்த சுடுகாட்டுல கிருஷ்ணர் ஆடுற மாதிரி கிடையாதே. அவரு சோலைவனத்துல எல்லாம் ஆடிட்டு இருப்பாரு. சொர்க்கம் மாதிரி இல்ல இருக்கும் அங்க. ஆனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க சிவன் இருக்கிற இடத்துல. So, அப்ப அந்த மாதிரி பேய் மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஏதோ ஒரு விகாரப்பி. அதை சீர்திருத்தக்கூடியவர் சிவன் தான். கிருஷ்ணர் கிடையாது. அப்ப கெட்டு போனவங்களை சீர்திருத்துறதுக்கு தான் இந்த ஞானம். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க அம்மா வந்து அவங்க ஈஷா யோகா பக்தர்கள். ஈஷா யோகாக்கு போப்பா நல்லா அமைதியா இருக்கும்னாங்களாம். அதுக்கு விஜய் சொன்னாராம், நான் ஏற்கனவே அமைதியா தானம்மா இருக்கிறேன் அப்படின்னாராம். அமைதியா இருக்கிறதுக்கு எதுக்கு? உங்களுக்கு அமைதி இல்லைன்றீங்க போறீங்க. அதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கோ அல்லது கிருஷ்ணர் கூட இருக்கிற யாருக்குமே இந்த ஞானம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க சீர்திருந்தி தானே இருக்கிறாங்க. கெட்டு போனவங்களுக்கு தானே இந்த ஞானம். சூப்பர் இல்லையா? அதுதான் இவரு கூட சொல்லுவாரு, அந்த கிறிஸ்தவ பாதிரியார் ஃபேமஸான ஒரு அகஸ்தியன்ட்டு காமெடியா பேசுவாரு. அவரு சொல்லுவார், யாராவது வந்து நான் என்ன பாவியா? சரி ஓகேங்க, ஓகே நீங்க எந்த பாவமும் செய்யல, ஓகே. ஆனா பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்தாரு. நாங்க பாவி, அது எனக்கு தெரியும். நீங்க பாவம் செய்யல, சரி விட்டுருங்க, உங்களுக்கு வேண்டான்னு வரோம். அதனால இப்பதான் அது தேவைப்படுது. ஆனா இப்ப ஒன்றும் கிருஷ்ணர் கிடையாது. இங்கே கிருஷ்ணர் வரவும் முடியாது. ஆனால்தான் தேவதைகள் கால் மண்ணில் படாது, கலியுக மண்ணில் படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அழுக்கானவர்களை அவர் சீர்திருத்த முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அழுக்கானவர்களே கிடையாது. இன்னொன்னு சீர்திருத்துற ஞானமும் அவர்கிட்ட கிடையாது. இந்த ஞானம் சிவபகவான் கிட்ட தான் இருக்குது. அதனால கீதையுடைய பகவான் சிவன் தானே தவிர கிருஷ்ணர் கிடையாதுன்னு நம்ம புரிய வைக்கணும். அடுத்தது படிங்க சிஸ்டர். சொர்க்கத்தின் ஆஸ்தியை அதுக்கு முன்னாடி சிவபாபா படைப்பவர், கிருஷ்ணர் படைப்புதான். கிருஷ்ணர் படைப்புதான். சொர்க்கத்தின் ஆஸ்தியை தரக்கூடியவர் சொர்க்கத்தை படைப்பவராகத்தான் இருக்க முடியும். இதுதான் பாரதத்தினுடைய மிகப்பெரிய தவறாகும். ஸ்ரீகிருஷ்ணரை பாபா என்று ஒருபோதும் கூற முடியாது. ஆஸ்தி பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. அதுவும் பாரதத்துக்கு தான் கிடைக்கிறது. பாரதத்தில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் இளவரசர் என்றும் ராதை இளவரசி என்றும் புகழ்பாடப்படுகிறது. மகிமை உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு பாபாவிற்குத்தான். ஸ்ரீகிருஷ்ணரோ உயர்ந்ததிலும் உயர்ந்த படைப்பு. விஸ்வத்துக்கு எஜமானர் சூரிய வம்சத்தின் உயர்ந்த தேவதா வம்சம் என்றுதான் அழைக்கப்படுகிறது கிருஷ்ணர். கரெக்ட். இப்ப சிவபாபா வந்து படைப்பவர், ஞானத்தை கொடுத்து. அப்ப அவர் படைக்கும் போது உருவான அற்புதமான படைப்பு தான் கிருஷ்ணர் இல்லையா? ஆதாம்னு அங்க சொல்றாங்க இல்லையா, கடவுளுடைய முதல் படைப்பு, உன்னதமான படைப்பு, அது கிருஷ்ணர். நம்பர் 1 படைப்பு இருந்தாலும் படைப்பு தானே. நம்பர் 1ஆவே இருந்தாலும் படைப்பு தானே. அவர் எப்படி படைப்பவர் ஆக முடியும்? அந்த படைப்புக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். சொர்க்கம்ன்ற ஆஸ்திய யாரு கொடுத்திருக்க முடியும்? படைப்பா கொடுக்க முடியும்? சொர்க்கத்தை படைப்பவர் தானே கொடுத்திருக்க முடியும். இது தெரியாம பாரதத்துல பண்ண பெரிய தப்பு, கிருஷ்ணரை படைப்பவர்னு காட்டிட்டாங்க இல்ல. கீதையுடைய பகவான் தான் படைப்பவர். அப்ப கீதையுடைய பகவான் கிருஷ்ணர்னா அவரு படைப்பவர் ஆயிடுமே. அது பெரிய தப்புன்றார்.
கிருஷ்ணர் அப்பான்னே சொல்ல முடியாது. ம். ஆஸ்தி இல்ல கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தையாவே தானே பாவிக்கிறாங்க. அவர் எப்படி ம். அப்பாவாக முடியும்? அதே மாரி இயேசுவையும் குழந்தை இயேசுன்னுவாங்க. அவர் எப்படி அப்பாவாக முடியும்? ம். ஆனா சிவன ஒண்ணும் குழந்தை சிவன் சொல்றது கிடையாது. இல்லையா? ம். அவருக்கு குழந்தையா பிறந்த மாரி எந்த கதையும் கிடையாது. இறக்குற மாதிரியும் கதை கிடையாது. ஆமா. ஸோ ஆஸ்தி வந்து அப்பா கிட்ட இருந்து தானே கிடைக்கும். ஸோ உலகத்தின் பிதா, பரமபிதா பாரதத்துக்குத்தான் அந்த ஆஸ்திய கொடுக்கிறார். ஸோ அந்த ஆஸ்தியில அதாவது சொர்க்கத்துல இளவரசராக கிருஷ்ணரும், இளவரசியாக ராதையும் இருந்தாங்கன்ட்டு இன்னைய வரைக்கும் புகழ். ம். ஆனால் ஆனாலும் உண்மையிலே மகிமை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா, அவர்களை அப்படி ஆக்கியவருக்குத்தான் உண்மையான மகிமை. இல்லையா? ஒரு சூப்பரான படம் இருக்குது. படத்துக்கு மகிமையா? அந்த படத்த வரைஞ்சவருக்கு மகிமையா? ம். படம் எவ்வளவு வேணாலும் அழகா கரெக்ட். இருக்கட்டும். இல்ல, வரைஞ்சவருக்கு தானே மகிமை. படம் சூப்பரா இருக்குது. எல்லாம் ஓகே தான். உடனே என்ன சொல்லுவாங்க? இத யார் வரைஞ்சான்னு கேட்பாங்க. ஆ. ஆமா. ஆனா இதுல மட்டும் நாம கேட்கல. ராதாகிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இவங்கள யார் இப்படி உருவாக்குனான்னு கேட்கல. அது யோசனை வரல. ஆ. ம். அததான் சொல்றார். மகிமை எல்லாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு பாபாவுக்குத்தான். அவரு தான் அவங்கள உருவாக்குனார். அவருடைய உன்னதமான உயர்ந்ததிலும் உயர்ந்த படைப்பு இந்த கிருஷ்ணர். உலகத்துக்கே எஜமானராக அவர ஆக்குனது சிவபாபா. ஸோ சூரிய வம்சத்தை தான் உயர்ந்த தேவதா வம்சம்னு சொல்றோம். இல்லையா? சந்திர வம்சத்த கூட ம். சொல்றது கிடையாது. சொர்க்கம்னாலே சத்யுகம் தான். நரகம்னாலே கலியுகம் தான். மீதி 2த்துக்கும் இடைப்பட்டது தான். அடுத்தது படிங்க சிஸ்டர். கீதைதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திர நூலாகும். சத்தியயுகத்தில் யாரும் ஞானம் சொல்லவில்லை. சங்கம யுகத்தில் பாபாதான் ஞானம் தருகிறார். சித்திரங்களில் முதலில் இதனை தெளிவுபடுத்துங்கள். இருவருடைய சித்திரத்தையும் வைத்து புரிய வையுங்கள். பாபாதான் வந்து கீதையினுடைய பகவான், இவர் படைப்பவர், மறுபிறவி எடுக்காதவர், கிருஷ்ணர் அல்ல, இவர் படைப்பு. சிவபாபாதான் வைரத்துக்கு சமமாக ஆக்குகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். வைரத்துக்கு சமம், சோழிக்கு சமம் என்ற புகழ் இருக்கின்றது. என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவினுடைய கட்டளை என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. சூப்பர். இப்ப ஒவ்வொரு தர்மத்துக்கும் ஒரு நூல் இருக்கும். கிறிஸ்தவ தர்மத்துக்கு பைபிள், முஸ்லிம் தர்மத்துக்கு குரான், இந்து தர்மத்துக்கு என்ன அப்படிங்கிறதும் போது இந்துன்னு தர்மம் கிடையாது தான். பட் இருந்தாலும் அவங்க அறியாம கீதைய வந்து ஏன்னோ தேசிய நூலாக்கணும்ன்ட்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வந்தது சர்ச்சை. அப்ப இத்தனை நூல் இருக்கும்போது கீதையின் பக்கம் புத்தி போகுது பாருங்க. இல்லையா? இந்து மதத்துல எத்தனையோ நூல் இருக்குது. ராமாயணத்தை வைக்கல, மகாபாரதத்தை வைக்கல, கீதையை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வீட்டிலையும் அந்த வந்து நடந்தது நன்றாக நடந்தது அதெல்லாம் வேற ஒட்டி இருப்பாங்க. கீதா சாரம்ட்டு. ராமாயண கதாபாரதம்லாம் கதை அப்படிம்பாங்க. ராமாயண கதை, மகாபாரத கதை. அப்ப அது கரெக்ட். கதைன்னு தெரியுது. அதோடைய இது மட்டும்தான் சாரம் அந்த ஞானம். அதோடைய சாரம் கீதை கீதா. தான். அப்ப சத்தியுகத்துல வந்து ஞானத்தை சொல்லல. தேவதை தர்மம் சத்தியுகத்துல தான் இருக்குது. ஆனா அங்க வந்து ஞானம் சொல்ல. இதுதான் ஒரு சூப்பரானது. அதாவது கிறிஸ்தவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பைபிளுக்கான ஞானத்தை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்புறம் தான் மேல இருந்தே கிறிஸ்தவர்கள் வராங்க. உலகம் அழியிற வரைக்கும் அந்த பைபிளை படிச்சுட்டே இருக்கிறாங்க. குரானும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். ஆனா நம்ம தர்மத்துக்கு மட்டும் இப்ப படிக்கிறதோட சரி, அடுத்த 2500 வருடத்துக்கு படிக்கவே மாட்டோம் எதையுமே.
ஆனா சொக்க ம். தங்கமா இருப்போம். அவங்க ம். படிச்சாலும் கீழ இறங்குறாங்க. பக்தி மார்க்கத்தின் கீதை சூப்பர். உட்பட எத படிச்சாலும் இறங்குறாங்க. ஆனா எதையும் படிக்காம நம்ம சூப்பரா இருப்போம். அப்ப எது பவர் இல்லையா? ஆ. ம். கீதையுடைய மகிமை அது. ஒரிஜினல் கீதையுடைய மகிமை. அதான் சொல்றார். சத்தியுகத்துல இப்போ யாரும் இந்த ஞானத்த ஜென்மத்துல படிக்கிறது. ம். அந்த 2000 2500 வருஷத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப படிக்கிறது அந்த ஆத்மால அப்படி பதியுது நமக்கு. கரெக்ட். அதான் பாபா சொல்றாரு. இப்பவே சில குழந்தைங்க அட்வான்ஸ் பார்ட்டியா பிறக்கும் பொழுது, ஞானத்த எடுத்துட்டு அடுத்தது பிறக்கும்போது, அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா, எப்படி இந்த குழந்தைங்க இவ்வளவு புத்திசாலியா இருக்குதுன்ட்டு. இதுதான் ராமாயணத்துல ம். ராமர பார்த்து அதிசயப்படுவாரு அவங்க அப்பா. ராமருக்கு யாரு இதெல்லாம் சொல்லிக் அ. குடுக்குறான்ட்டு. அப்ப அது முன் ம். ஜென்மத்துல எடுத்தது. அது குழந்தையா இருக்கும்போதே அது வெளிப்படுது. புரியுது. அதுதான். சங்கம யுகத்துல பாபா தான் இந்த ஞானத்த கொடுக்கிறார். சத்யுகத்துல கொடுக்கல. இல்லையா? நெறைய பேர் கேட்பாங்க இல்லையா? கடவுள் பூமிய படைச்சாருன்னா, அவரு எங்க இருந்து படைச்சாருன்னு நக்கலா கேட்பாங்க. அவங்களுக்கு படைப்ப பத்தி தெரியாது. ஆனா, அவருடைய படைப்பு சொர்க்கம். ஆனா சொர்க்கத்துல படைக்கல. சங்கம யுகத்துல படைக்கிறார். ஞானத்த கொடுக்கிறார். சித்திரத்துல அத தெளிவுபடுத்துங்கன்றார். ராமரு சாரி சிவனுடைய படம் அந்த ஒளி ரூபத்துல, கிருஷ்ணருடைய படம். 2த்தையும் வச்சு புரிய வைங்க. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கட்டும். இல்லையா? பாபா கீதையின் பகவான், படைப்பவர். அவருடைய அவருடைய சிறப்பெல்லாம் போடுங்க. கீதை இவரு தான் சொன்னாரு சங்கம யுகத்துல. ஏன்னா கீதை சீர்திருத்தக்கூடியது. இப்ப கெட்டு போனவர்கள் இருக்கிற இடத்துல தான் கீதை வேணும். சீதைகளை விடுவிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது கீதை. அடுத்தது படைப்பவர், மறுபிறவி எடுக்காதவர். இப்ப இந்த மறுபிறவி எடுக்காதவர்ன்றதுல அதாவது மத்ததெல்லாம் கூட புரியாது பக்தர்களுக்கு. ம். மறுபிறவி எடுக்காதவர்ன்றதுல கிருஷ்ணர சொல்ல முடியாது. அவங்களே தான் ஊறப்பட்ட அவதாரம் வச்சுட்டாங்களே. ஆமா, தெரியும். ஆமா. ம். கரெக்ட். ஆமா. சிவனை பொறுத்தவரைக்கும் எங்க அப்படியே தானே இருக்கிறாரு எப்பவுமே. இல்லையா? அந்த பக்தி மார்க்கத்து கதையிலேயே எப்பவுமே இருக்கிறார். பா அந்த பார்வதி இப்போ தான் ஒவ்வொரு அவதாரமா எடுத்து, எடுத்து இறந்து, இறந்து மறுபடியும் அவரே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவருக்கு வயசே ஆகாது. ம். ஸோ, இந்த மகிமை எல்லாம் சிவனுடையதே தவிர, கிருஷ்ணருடையது கிடையாது என கிருஷ்ணர் படைப்பு. அவர் ஆமா. குழந்தையா பிறப்பாரு, வளருவாரு, இளைஞனா இருப்பாரு, அப்புறம் நடுநிலை அடைவாரு, அப்புறம் வயசாவாரு, இறப்பாரு. அத்தனையும் மகாபாரதத்துல இருக்குது. மகாபாரதத்துல ம். இறக்குறதெல்லாம் இருக்குதுல்ல. ஆ. ஆமா. ஒரு வேடன் கம்பு விட்டு அதுலதான் ம். கிருஷ்ணர் இறந்து போன மாரி காமிப்பாங்க. ம். மொத்தத்துல ஒரு ஆமா. பிறப்பு இறப்புலாம் வர்றவர் தான். வரக்கூடிய ஒரு மனிதன் தான். ஆனா ஒரு உயர்ந்த மனிதன் அவ்வளவுதான். படைப்பு. அது வயிறு இப்ப இந்த ஜெகதீஷ் சந்தர்ன்னு ஒருத்தரு ஜெகதீஷ் பாய்ன்னு ஒருத்தர். அவரு தானே வியாசர். அவரு தான் ம். மகாபாரதம் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. ம். அப்ப பிரம்ம பாபாவ பார்த்து தானே அவரு எழுதினாரு இது எல்லாமே. அவர் வாய் வழியா சொன்னது. ம். ம். அவரு ம். கிருஷ்ணர் மாதிரி காட்சி கிடைக்கும் இல்லையா? சில பேருக்கு. பிரம்ம ம். பாபாவே கிருஷ்ணர் மாரி அவரு காட்சி கிடைச்சது. இப்ப அவர் கிருஷ்ணரோடவே அதிலேயே வாழ்ந்திருப்பாரு. ஆத்மாமா சத்தியுகத்துல கிருஷ்ணரோடவே வாழ்ந்திருக்கு. வாழ்ந்திருப்பாரு அவரு. ம். அதுதான் அவருக்கு அந்த மனசுல பதிஞ்சு வியாசரா பிறவி எடுக்கும்போது அவருக்கு அப்படி கிருஷ்ணரே சொன்னதா நெனச்சுட்டாரு. கிருஷ்ண ம். பரமாத்மான்னு வேற எழுதியிருப்பாரு. அந்த வெரி குட். மகாபாரத இதுல. கரெக்ட். அதான் ஆமா. நீ குழப்புனது நீயே எடு அப்படின்னு சிவபாபா சொன்னாராம். நீ தானே குழப்பி எழுதி வச்சிருக்கிற, நீயே எடுத்து விடு அப்படின்ட்டு. ஆ ஆமா. ஸோ அப்ப இவர் வைரத்துக்கு சமமானவர் தான் கிருஷ்ணர். அதுல டவுட் கிடையாது. ஆனா அவர வைரத்துக்கு சமமா ஆக்குனது சிவபாபா. அது நமக்கு தான் தெரியும். ஆனா அதே கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிறவில சோழிக்கு சமமா இருந்துச்சு. இல்லையா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வைரத்துக்கு சமம், சோழிக்கு சமம். அதனால பாபா சொல்றாரு. சோழியாட்டம் இருக்கிற அதாவது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிற நம்ப வைரத்துக்கு சமமா ஆகணும்னா, அதுக்கு பாபா குடுக்கிற கட்டளை, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க.
அப்படின்னு சொல்றார். அது படிங்க சிஸ்டர். இவர் எல்லையற்ற தந்தை. கிருஷ்ணர் எல்லைக்குட்பட்ட எஜமானன். விஸ்வத்திற்கு ராஜா ஆகின்றார். சிவபாபா ராஜா ஆவதில்லை. கீதைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. அதன் கூடவே பாரதத்திற்கும் மகிமை உள்ளது. பாரதம் அனைத்து தர்மத்தினருக்கும் மிகப்பெரிய தீர்த்தமாகும். கிருஷ்ணருடைய பெயரை போட்டதால் அனைத்து மகிமைகளும் இல்லாமல் போய்விட்டது. இதன் காரணத்தால் தான் பாரதம் சோழிக்கு சமம் ஆகிவிட்டது. எல்லாம் நாடகத்தின்படி நடக்கின்றது. ஆனாலும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியுள்ளது. சூப்பர். பாபா ஆ, மிக இருங்க மிக இதை நல்ல பார்த்து. முறையில் புரிய வைக்கிறார். இப்ப பாபா சொல்றாங்க, பாபாவுடைய கட்டளை வந்து அவரை மட்டும் நினைக்கணும். ஏன்னா அவர்தான் ஆஸ்தி கொடுக்கிற, எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிற எல்லையற்ற தந்தை. மற்றபடி கிருஷ்ணர் எல்லையற்றன்ற வார்த்தைக்கே வரமாட்டார். எல்லைக்குட்பட்ட எஜமானன். ஏன்னா அந்த ஒரு பிறவிதான் ஒரு கிருஷ்ணர் இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. இவரு எல்லையற்றவர், எப்பவுமே நமக்கு அப்பா. நமக்கு அவர் அப்பானே சொர்க்கத்துல தெரியாட்டினா கூட அவர் தான் அப்பா. அவர் கொடுத்ததை தான் அனுபவிக்கிறோம். இவர் எல்லைக்குட்பட்ட எஜமானன். அதாவது உலகத்துக்கே எஜமானன் தான். ஆனாலும் அந்த ஒரு பிறவிக்கு தான். உலகத்துக்கே ராஜா தான். ஆனாலும் ஒரு பிறவிக்கு தான். அதாவது அந்த அந்த பேர்ல சிவபாபா வந்து ஒருபோதும் ராஜா ஆகிறது கிடையாது. இதுதான் அன்பே சிவம்ன்றது. ஆக்க முடியும், ஆனா அவர் ஆகிறது கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ கீதைக்கு தான் மிகப்பெரிய மகிமை. ஏன்னா கீதை மூலமா தான் ஆக்குறாரு. அதனாலதான் கீதா மாதான்றாரு. சிவன் அப்பான்னா கீதா வந்து தாய். பாரதம் அனைத்து தர்மத்தினருக்கும் அனைத்து தர்மத்தினருக்கும் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம். இன்னைக்கு போறாங்களே, மெக்காவுக்கு போறாங்க, ஜெருசலம் போறாங்க, ஒவ்வொரு மதத்தினர் அங்கங்க போறாங்க. ஆனா எல்லா தர்மத்துக்கும் தீர்த்த ஸ்தலம் பாரதம் தான். ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு கடவுளை தானே வணங்குறாங்க. அந்த ஒரு கடவுள் இங்க தானே வந்தாரு. அவங்க தர்மஸ்தாபகர் வேணா அங்க வந்திருக்கலாம். ஆனா அந்த தர்மஸ்தாபகர் வந்து தன்னை கடவுள்னு யாரும் சொல்லிக்கல. கடவுளை நினைக்க தான் சொன்னாங்க. ஆனா அந்த கடவுள் வந்த இடம் இதுதானே. அதனால்தான் பாபா சொல்றார், அனைத்து தர்மத்தினருக்கும் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம் இது. ஸோ நேற்று முரளியில கூட சொல்லியிருப்பாரு, எல்லா தர்மஸ்தாபகரும் இங்க வருவாங்க பாபாவை வணங்குறதுக்கு. அப்ப இந்தியாவுக்கு வருவாங்க எல்லாருமே. இப்ப இங்க பிறந்திருப்பாங்க. ஸோ கிருஷ்ணருடைய ஸோ அதுல ஒரு தர்மஸ்தாபகர் நம்ம வீடியோ கூட பார்க்கலாம். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? கிருஷ்ணருடைய பேரை போட்டதுனால எல்லா மகிமைகளும் இல்லாம போயிடுச்சுன்றார். ஏன்னா முஸ்லிம்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஒரு மனுஷன், செத்து போன மனுஷனை எப்படி நீங்க கடவுள்னு சொல்ல முடியும்னு கேட்பாங்க. அவரு பெறவும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை அப்படின்னு இருக்குது. அப்ப பரமபிதா தான் இவருன்னு சொல்ல முடியாதே. கிருஷ்ணன் சொல்ல முடியாது. அப்ப கிறிஸ்தவர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப கிறிஸ்டின்ஸ் கூட அல்லாஹ் தான் பரமபிதான்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த அல்லாஹ் யாருன்னு சொல்லணும் நம்ம. அப்ப இங்க சிவன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்பாங்க. முடிஞ்சு போச்சு. கீதை சொன்னதுதான் முக்கியமானது. அது பேரு கிருஷ்ணர்னு போட்டதுனால எந்த மகிமையும் இல்லாம போயிடுச்சு சிவனுக்கு. சோ இதனாலதான் பாரதம் சோழிக்கு சமம் ஆயிடுச்சுன்றார். ஆனாலும் நாடகத்தின் படிதான் எல்லாமே நடந்திருக்குது. இருந்தாலும் எச்சரிக்கை கொடுக்கிறார். இதுதான் உண்மைன்ட்டு. சோ நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறார். அது படிங்க சிஸ்டர். அதனால் பழைய சித்திரங்களை மாற்றி புதியதாக தயார் செய்ய வேண்டியுள்ளது. இது கடைசி வரையில் நடந்து கொண்டே இருக்கும். சிவபாபா நமக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் நல்ல முறையில் இருக்க வேண்டும்.
என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசம் ஆகிவிடும். கிருஷ்ணரை நினைவு செய்வதால் விகர்மம் விநாசம் ஆகாது. அவர் சர்வசக்திவான் அல்ல. சர்வசக்திவான் பாபாதான் வந்து ஆஸ்தியும் தருகிறார். மனிதர்கள் கிருஷ்ணரைத்தான் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கிருஷ்ணரே சொன்னதாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கின்றார்? தேகம், தேக சம்பந்தங்களை மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஆத்மா பாபாவைத்தான் நினைவு செய்யும் அல்லவா? கிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை கிடையாது. இவை அனைத்தையும் ஞான சிந்தனை செய்து புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். படிங்க சிலர் படிங்க. மோகத்தில் மாட்டியிருக்கின்ற காரணத்தால் தாரணை செய்ய முடியவில்லை. மற்ற தொடர்பை விடுத்து உன்னுடைய தொடர்பில் இருப்பேன் என்று நீங்கள் தான் பாடினீர்கள். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் மோகம் என்பது அப்படிப்பட்ட பொருள் குரங்கை போல ஆக்கிவிடுகிறது. மரணம் என்பது எதிரிலேயே இருக்கிறது என்பதை பணக்காரர்களுக்கும் புரிய வைக்கப்படுகின்றது. அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். எதிர்காலத்துக்கு சேமியுங்கள். ஆனால் குரங்கை போல மாட்டிக்கொண்டு விடுவதில்லை. என்னவெல்லாம் தேகம், தேக சகிதமானது உள்ளனவோ அவற்றிலிருந்து புத்தியை அகற்றி விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். சூப்பர், செம்ம பாயிண்ட். ஸோ பாபா சொல்றாங்க, பழைய சித்திரங்கள், அதாவது பாபா படம் கொடுக்கிறாரு விளக்கத்துக்கு, அதுல நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஞானம் வர வர அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கிறோம். ஸோ இது கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்ற விதமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஏன்னா தினம் தினம் ஒன்று டச் ஆகுறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட முரளியில நிறைய டச் ஆகுறத பார்க்குறோம் இல்லையா? அந்த படம் வரைஞ்சது யாருன்றது தான் கவனம் வரும்ன்றது இன்னைக்கு தான் முதல்ல டச் ஆகிருக்குது. அது சூப்பர் இல்லை? அதை புரிய வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி டச் ஆக அதுக்கேற்ற மாதிரி நம்ம படத்தை மாற்றலாம். இப்போ ஏஐலாம் வந்துடுச்சு, அப்படி நினச்சா டக்குன்னு மாற்றிடலாம். ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பண்ணணும், அதில் தான் இருக்குது. ஸோ கடைசி வரை இது நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே. இந்த கடைசி வரைக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் முஸ்லீம் மதத்தில் ஹத்தீஸ்ன்னுவாங்க. அந்த ஹத்தீஸ்ன்றது வந்து அவருடைய வாழ்க்கை, நபியுடைய வாழ்க்கைன்ட்டு. அது போக போக வந்து அது கரெக்டா இருக்காது, கடைசியா வந்த ஹத்தீஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பகுத்தறியணும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மனதின் வழியெல்லாம் கலக்கிறதும் நடக்கும்ல. பாபா குழந்தைங்களே நிறைய பேர் பல விதமாக பேசுறாங்க இல்லையா? நம்மளுடைய நினைவு தான் அதுவும். சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது முதல்ல புத்தியில நல்லா பதிஞ்சு இருக்கணும்ன்ற இல்லையா? இப்ப படி அளந்த பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா? படி அளந்துகிட்டே இருக்கிறார். இப்ப ஆனா அது பண்றது சிவபாபா இல்லையா? கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆக்சுவலா அவர் அளந்து கொடுக்கல, அளக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம வாங்குறதுல தான் அளந்து வாங்கிக்கிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அவரோட கனெக்ட் மட்டும் பண்ணிக்கணும் புத்திய இல்லையா? கனெக்ட் பண்ணிட்டாலே வந்துகிட்டே இருக்குது, சக்தி வருது. அந்த சக்தியின் மூலமாக எல்லாமே வருது. அதனால இது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என் ஒருத்தனை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்ன்ற. நினைக்கிறத விட்டாலே வேற எதையாவது நினைப்போம், பாவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், 1க்கு 100 மடங்கு ஏறுன்ற. இது சிவபாபாவை நினைச்சா தான் பாவம் அழியும். கிருஷ்ணரை நினைச்சா எப்படி அழியும்? அவர் என்ன சர்வசக்திவானா? பாவத்தை அழிக்கிற சக்தி அவர்கிட்ட எங்க இருக்குது? அவர் சக்தியை நிரப்பிக்கிட்டு போயிட்டாரு, அதை அனுபவிக்க போறாரு பலனை, அவ்வளவுதான். சர்வசக்திவானோ பாபா தான். அவரு தான் இந்த ஆஸ்திய நமக்கும் கொடுக்கிறாரு, கிருஷ்ணருக்கும் அவர் தான் கொடுத்தாரு.
ஆனா பாவம் மனிதர்களுக்கு இது தெரியாம கிருஷ்ணர அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்தா ஹரே ஹரேன்ட்டு இந்த இஸ்கான் குரூப்புக்காரங்க அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஒரு சின்ன குழந்தை சிவானி தீதி அவங்க சேனல்லே பேசுனாங்க. அவங்க இப்ப யுக்தியா சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபேமஸா இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேட்டி கொடுத்து, ஆனாலும் பாபா பத்தி சொல்றது இல்ல. அந்த வைப்ரேஷன், பாசிட்டிவ் திங்கிங், கடவுளோட இணைக்கிறதுன்றாங்க. ஆனா கடவுள் எப்படி இருக்காருன்றத மட்டும் மேபி பர்சனலா சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல. ஸோ அப்ப அந்த குழந்தை ரொம்ப ஃபேமஸான குழந்தை. அது இஸ்கான் குழந்தை. கிருஷ்ணர் உங்ககிட்ட பேசுவாரான்ட்டு ஒரு பிரதர் கேட்கிறார். பேசுவாரு. அவரு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அவரு இல்லாத இடம் எங்க இருக்குது? அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்ப அவங்களாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. இல்லையா? அது நல்ல பிரில்லியன்ட்டான குழந்தை. பட் என்ன பண்றது? அந்த குழந்தைக்கு இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும். பக்காவான மைக் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரு 6வது, 7வது தான் படிக்கும் அந்த குழந்தை. சின்ன பொண்ணு. பார்த்துருப்பீங்க. நிறைய சேனல்ல பேசும் அந்த பொண்ணு. இப்ப சிவானி தீதி ஒரு 2, 3 நாள் முன்னாடி திங்க் ரைட்ன்ற சேனல்ல பேசியிருக்கோம் அந்த குழந்தை. ஸோ சர்வசக்திவான் என்ன கிருஷ்ணரா? ஆஸ்தி கொடுக்கறதுக்கு. அது தெரியாம பாவம் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, கிருஷ்ணரே சொன்னதா கூட இருக்கட்டுமே. அந்த கீதை. அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கு? தேக சம்பந்தத்தை மறந்து என் ஒருத்தனை நினைங்கன்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கிருஷ்ணரோட உங்களுக்கு தேகத்தின் சம்பந்தம் தானே இருக்கும். ஏன்னா அவரு தேகம் தானே அவரு, இல்லையா? அப்ப தேக சம்பந்தத்தை மறந்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது? ஆத்மா தான் இருக்குது. ஏன்னா அதை தான் வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஆத்மா எதை நினைக்கும்? தன் உடலையே மறந்த ஆத்மா இருக்கிறதுலே அழகான உடலையா நினைச்சிட்டு இருக்கும். கிருஷ்ணர் அழகான உடல் கொண்டவர் இல்ல. ஆத்மா பாபாவை தானே நினைவு செய்யும். இப்ப பாருங்க, இப்ப விஜய் வந்ததுக்கு முக்கியமான காரணமே பெண்கள் தான். அப்ப விஜய் அழகிலேயே இவ்வளவு பெண்கள் மயங்கி கிடக்குறாங்கன்னா கிருஷ்ணர் வந்தா என்ன ஆகுறது? இல்ல, அததான் பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் வந்தா என்ன ஆகுன்னு சொல்ல முடியாதுன்றாரு. அதனாலதான் அவர் இங்க வர்றது கிடையாது. அப்ப இங்க தேக உணர்வை மறக்கணும் நாம. கிருஷ்ணர் ஆகணும்னு லட்சியம் இருக்கணும். ஆனா நினைக்கிறது பாபாவை தான் நினைக்கணும். ஏன்னா அவரு தான் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. கிருஷ்ணர் கிடையாது. ஸோ ஆத்மா அதோடைய அப்பாவை தானே நினைக்கும். அப்பதானே ஆஸ்தி கொடுப்பாரு. கிருஷ்ணர் ஒன்றும் உங்களுக்கு அப்பா கிடையாது எப்பவுமே. அவருக்கு பிறகுற 2 குழந்தைக்கு தான் அவர் அப்பா. ஸோ இதெல்லாம் ஞான சிந்தனை பண்ணி புத்தியில தாரணை பண்ணணும். அப்ப நமக்கு வந்து கருணை வரும். திரும்புற பக்கமெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் அப்படி கிடக்குறாங்க இல்லையா? இந்த மெட்ராஸ்ல ஒரு சில ஏரியாலாம் ஆந்திராக்காரங்க தான் இருப்பாங்க. அந்த அடையார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தி, நாமத்தை போட்டுட்டு அப்படி இருப்பாங்க. இப்ப வரைக்கும் பாருங்களாம், படமே எதை எடுக்கிறாங்க? ராமாயணம், மகாபாரதம் தானே எடுக்கிறாங்க. சிவனை பத்தி ஏதாவது எடுக்கிறாங்க? எதுவும் கிடையாது இல்லையா? தெலுங்குக்காரங்கெல்லாம் முக்காவாசி அந்த ராமர், அந்த ஆஞ்சநேயர் இதோட பக்தரா இருக்காங்க. சினிமால கூட இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ராமான்னு இருந்த ராமான்னு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா நிறைய வரும். பழைய படத்தெல்லாம் அதிகமா வரும் டயலாக். அப்ப இதை ஞான சிந்தனை பண்ணுங்க. அப்ப நமக்கு வந்து கருணை வரும் அவங்க மேல. ஐயோ, அவங்கள மாத்தணுமே. கடவுள் இல்லைன்னு சொல்றவன் ஒரு பக்கம்னா, இருக்குன்னு சொல்லியும் இங்க போய் மாட்டிக்கிட்டாங்களே. இது இல்லாம இன்னைக்கு சீரடி சாய்பாபா பின்னாடி பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். இது இல்லாம இப்ப உயிரோட இருக்கிற நிறைய குருக்கள், ஈஷா யோகா, ரவிசங்கர், அது இதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மோகத்துல மாட்டி இருக்கிறதுனால சிலர் அவங்களால தாரணை பண்ண முடியலன்ற இல்லையா? ஒண்ணு ஞான சிந்தனை பண்ணாதனால தாரணை ஆகல. அடுத்தது மோகத்துல மாட்டிக்கிறாங்க. யார் மேலேயாவது, கணவன், மனைவி, காதலன், காதலி, குழந்தை, பேர குழந்தை, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, ஏதோ ஒண்ணு. அல்லது பிசினஸ் மேல மோகம்
இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லுவாரு. அவரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாரு. ஏன் இன்னும் சேர்த்து என்ன பண்ணுங்க? அது ஒரு போதைடா உனக்கு தெரியாதுன்றாரு. அது ஒரு போதையாம். ஓ! நான் சபரிமலைக்கு போனாலும் ஆ. ஃபோன் பேசிக்கிட்டே தான் போவேனாம். பெருமையா சொல்றாரு. அதான் பாபா சொன்னாரு 2 நாள் முன்னாடி. அவங்கலாம் ஞானத்த எடுக்கவே மாட்டாங்கன்ட்டு. அது உண்மதான். எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. ம். அதனால அவங்களுக்கு தாரணை ஆகாதுன்றாரு. ஏன்னா இங்க ரூல்ஸ் என்னது? மற்ற எல்லா தொடர்பையும் விட்டுட்டு பாபாவ நினைக்கணும். ஏன்னா அப்படிதான் நீங்களே பாடி இருக்கிறீங்க பக்தியிலன்றார். உன்னை சரணடைந்தேன்னா அதான அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கால்லே கதின்னு கிடக்குறேன்னு தான அர்த்தம். ராமர் பாதம் ஏதோ பாதம்னு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர்? கோயில்ல. ராமர் பாதம். ராமர் பாதம். ம். ஆமா. ராமர் பாதம்னு வச்சிருப்பாங்க. பாதம் மாரி வச்சிருப்பாங்க அந்த இது. ம். அப்புறம் சடாரின்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல. அதுலயே ம். பாதம் தான் இருக்கும். ம். பெருமாள் கோயில்லலாம் தலையில இப்படி சடாரின்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல. ம். இல்ல இப்ப துளசி தீர்த்தம். ஆஞ்சநேயரையும், கருடனையும் கூட அது மாரி ஏதோ சொல்லுவாங்கல்ல. பாதம் சொல்ல மாட்டாங்க? ராமர் பாதம், சின்ன திருவடி, பெரிய திருவடின்னு ஆ சொல்லுவாங்களே! சின்ன திருவடி, பெரிய ஆ திருவடி. ஆமா அது சொல்லுவாங்க. அது ஆமா. யார அந்த சொல்லுவாங்க? குண்டன்றதுனால ம். அதுதான். அந்த பெருமாள் பக்தர்கள் தான் சொல்லுவாங்க. சிறிய திருவடி, பெரிய திருவடின்னு அந்த ஆழ்வாரையும், ஆஞ்சநேயரையும் தான் சொல்லுவாங்க. அந்த ஓஹோ! கருடாழ்வார். கருடாழ்வார். கருடாழ்வார் தான் அந்த மாரி ம். கரெக்ட். ஸோ இங்க வந்து எல்லா தொடர்பையும் விட்டுட்டு உன் தொடர்புல இருப்பேன்னு தானே பாடுனீங்க. எனக்கு ஒருத்தர தவிர யாருமே இல்லன்னு சொன்னீங்களே! அதாவது நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இத சொன்னீங்க. இப்ப கண்ணு முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனா தெரியலையான்னு கேட்கிறேன். இது 2 நாள் முன்னாடி சூப்பரா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பாபாவ பார்க்க முடியாம துடிக்கிறாங்களாம் பெண்கள். பந்தனத்துல சிக்கிட்டு. இது ம். ஒரு பக்கம். இன்னொருத்தர் பாபாவ பார்த்தும் அந்த அருமை உணராம இருக்கிறாங்களாம். ஒரு சிலர் அருமை ம். உணர்ந்தவங்களால பார்க்க முடியல. பார்த்தவங்களுக்கு ம். அதோடைய அருமை தெரியலன்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே மாரி தான் பக்தியில அப்படி உருகி உருகி பாடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆவுன்னா குரு பின்னாடி ஓடணும், எங்கெங்கேயோ ஓடணும். ஆனா இப்ப கடவுள் வந்திருக்கிறாரு. எதையும் மறக்காம இருக்கிறீங்களே! மோகத்த விடாம இருக்கிறீங்களே! குரங்கு மாதிரி அப்படிங்கிறாரு. குரங்கு மாதிரி உங்கள அலைய விடும் அது. இல்ல மனம் ஒரு குரங்குன்னுவாங்க. மோகம் அப்படித்தானே அலைய விடும். ம். ஆமா. மோகத்தின் பின்னாடி அந்த குழந்தை மேல உள்ள மோகம் அப்படி அலைய விடும். குழந்தை, மனைவி, கணவன் இது இல்லாம இன்னைக்கு நெறைய கள்ளக்காதல். இது எல்லாமே மனிதன ஒரு பைத்தியக்காரனா ஆக்கிடும். பாபா சொல்றாரு, "அலையறதுக்கெல்லாம் நேரம் இல்ல குழந்தை. மரணம் எதிரிலேயே இருக்குது." இன்னும் எவ்வளவு நேரம் பணம், புகழ் அல்லது உறவுகள் இது பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்ப. மரணம் எதிர்ல இருக்குது. நிரந்தர மரணம். அவ்வளவுதான். புதுசா கல்பம் ஸ்டார்ட் ஆகப் போகுது. இப்ப நம்ம சேர்த்து வைக்கிறத வச்சு தான் இருக்குது. அப்படின்னு பணக்காரர்களுக்கும் புரிய வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுத்துனீங்கன்னா, உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேமிப்பாகும் அப்படின்ட்டு. ஆனா கேட்கறாங்களா? குரங்கு மாதிரி மாட்டிக்கிட்டு விடுறதுல எனக்கு டைம் இல்ல. அதாவது பாபா குழந்தை ஆனவங்களே சொல்றாரு. அல்ல சிலர் வந்து ஆமா. வியாழக்கிழமை மட்டும் வருவாங்க. விஐபி மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. அப்ப பிசினஸ் டைம் இல்ல அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் வருவாங்க. அவரு பிசினஸ பார்த்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் விஐபியா வருவாரு. அந்த மாரி நெறைய ம். இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்றாரு. அதாவது அந்த அளவுக்கு பிசினஸ் இருந்ததுனால, அவங்க ஆல்ரெடி இந்த ஜென்மத்துக்கு தேவையானத சேர்த்து வச்சுட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப யாருக்காக அதுக்கப்புறம் ம். சேர்க்கறாங்க? அது குறைஞ்சிடுமா? குறைஞ்சிடுமா? ரஜினி சொல்றாராம், சரத்குமார் கிட்ட. அந்த ஒரு வழவழன்னு இருக்கிற ஸ்டீல் பைப்புல, அதுல எண்ணெய வேற தடவி, அதுல நம்ம மேல ஏறி புடிச்சுக்கிட்டோம் எப்படியோ. இப்ப வழுக்கிட்டு இருக்குது. கீழ ம். வராம கெட்டியமா புடிச்சுக்கிறாராம். புடிச்சுட்டு என்ன பண்ண போறாரு? இல்லையா? ஒரு காலத்துல நான் இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறேன்னுலாம் சொன்னாரு. படையப்பா டைம்லே. இப்ப வரைக்கும் இறங்கல. அதான் சொல்றாரு. ம். குரங்கு மாதிரி அது ஒரு மாத்திடுது. அடிக்ஷன் ம். மாத்திருது. குரங்கு மாரி மாத்திடுது. விஜயே அத விட்டுட்டு வந்துட்டாரு.
அவருக்கு அப்புறம் வந்தவர். ம். வேற ஜெனரேஷன். அவரே அது கோடியெல்லாம் பார்த்தாச்சு. அத வச்சு என்ன பண்ண போறேன்னு அவரே வந்துட்டாரு. என்னவெல்லாம் தேகம் தேக சகிதமானது இருக்குதோ, அதுல இருந்தெல்லாம் புத்திய நீக்குங்க. தேகம் தேகத்துக்கு சந்தோஷத்த குடுக்கக்கூடியது. எல்லாத்துல இருந்தும் புத்திய நீக்குங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் படி மட்டும் நடங்க. ம். அதான் முக்கியமான விஷயம். மற்றபடி இந்த செல்வம், குழந்தை, பொருள் எல்லாமே ஈஸ்வரன் தான் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. ஈஸ்வரன் தானே குடுத்தாரு. அப்ப அவர்கிட்ட குடுத்துட்டு கம்முனு இருக்க வேண்டியது தானே. இல்லையா? அது ம். என்னது கிடையாது. ஈஸ்வரனுடைய இது. அதானே உண்மை. உங்களுடைய அது அது கிறிஸ்தவ மதத்துல அழகா இந்த பழக்கம் இருக்குது. குழந்தைங்கள வந்து கன்னிகாஸ்திரி அம்மா உனக்கு ஒப்பு குடுத்துறேன்னு வேண்டிக்குவாங்க. உடம்பு சரியில்லைன்னா வேண்டிக்குவாங்க. அது மாரி குடுத்துருவாங்க. இப்ப நம்மளையே குடுக்குறோம் கடவுள்கிட்ட. நம்முடைய அனைத்தையும் கடவுள்கிட்ட கொடுக்கிறோம். நீங்க குடுக்காட்டினாலும் எல்லாம் அழியதான் போகுதுன்ற. இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி குடுக்கறது தானே புத்திசாலித்தனம். இல்லையா? ஒருத்தன் டமால்னு திருடன் வந்து எதையோ ஒண்ணத்த பறிச்சுட்டு போயிட்டா, அடடா! பேசாம இது அவங்களுக்காவது இப்பதான் கேட்டாங்க. அவங்களுக்காவது குடுத்துருக்கலாமே! மனசாவது நிம்மதியா இருந்திருக்குமே! அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும்ன்றார். கடவுளே வந்து சொல்றார். அது படிங்க சிஸ்டர். ஈஸ்வரனாகிய கடவுள் தந்தது என்று கூறுகிறார்கள் அனைத்தும். உங்களுடைய செல்வம், பொருள் எல்லாமே அழியப் போகின்றது என்று இப்பொழுது அவரே வந்து கூறுகின்றார். சில செல்வம் மண்ணோடு மண்ணாகிப் போகும். பூமி அதிர்ச்சி வந்தால் அனைத்தும் அழிந்துவிடும். விமானம் விழுகின்றது, நெருப்பு பிடிக்கின்றது என்றால் முதலில் திருடர்கள் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். குழந்தைகளே, தேகதாரிகளிடம் இருந்து மோகத்தை அகற்றி விடுங்கள். மோகத்தை வென்றவராக வேண்டும். தேக அபிமானம்தான் நம்பர் 1 எதிரியாகும். தேவதைகள் ஆத்ம அபிமானியாக இருப்பார்கள். தேக அபிமானம் வருவதால் தான் விகாரத்தில் மாட்டிக்கொள்கின்றோம். இப்பொழுது ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்யவும். இந்த விஷயங்கள் உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களுக்கும் தெரியாது. பரமாத்மாவையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மா என்பது என்ன? பரமாத்மா யார்? ஆத்மா எத்தனை பிறவி எடுக்கின்றது? எப்படி பாகத்தை நடிக்கின்றது? என்பது யாருக்கும் தெரியாது. எனவே அனாதை, ஆதரவற்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஓகே சிஸ்டர். ஆத்மா ஓகே. ம். ம். ஸோ பாபா சொல்றாங்க, குரங்கு மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதுலருந்து புத்திய நீக்கணும். ஸோ பாபா சொல்ற ஸ்ரீமத் படி எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. உடல், மனம், பொருள், எண்ணம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றார். அப்படி இல்லன்னா, சிலருடைய சொத்து சுனாமி அந்த மாரிலாம் வந்துச்சு, நிலநடுக்கம்லாம் வந்துச்சுன்னா, மண்ணோட மண்ணா போறது. அடிக்கடி எல்லா இடத்துலயும் வருது. இந்தியாவிலே வருது நிலநடுக்கம். ம். ஸோ அப்ப அது பாபா சொன்னது உண்மதான் அப்படிங்கிறது சிக்னல் குடுக்குது. அலட்சியமா இருக்கிற பாபா ம். குழந்தைங்களுக்காக நடக்குது இதெல்லாம். அதே மாரி விமானம் விழுதுன்னாரு. அதுவும் நடந்துச்சு அகமதாபாத்ல. பாபா குழந்தையே உள்ள இருந்துச்சு. இல்லையா? திடீர்னு நடக்குது இல்லையா? அதே மாரி நெருப்பு புடிச்சதுன்னா, முதல்ல திருடர்கள் தான் உள்ள நுழைஞ்சிடுறாங்கன்றார். இல்லையா? எ அந்த நேரத்துல கரெக்ட்டு தான். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. டக்குனு உள்ள போய் பொருள தான் எடுப்பாங்களாம். அதே மாரி நிலநடுக்கம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நார்த் இந்தியால எங்கேயோ வந்தது. குஜராத் சைடு வந்ததுன்னு நெனைக்கிறேன். பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு. அப்பயும் அதே ம். மாதிரி பண்ணாங்க. ஸோ அதனால வச்சிருக்கிறவனுக்கு தான் அது பதற்றத்த கொடுக்கும். இல்லாட்டினா அவன் அத பத்தி கவலைப்பட மாட்டான். பாபா சொல்றாரு, தேகதாரிகள் கிட்ட இருந்து மோகத்த நீக்குங்க.
தேகமற்றவர் வந்திருக்கிறார். ஜோதியானவர் வந்திருக்கிறார். ஸோ, அதனால மோகத்தை வென்றே ஆகணும் நீங்க. இல்ல மோகஜீத் ஆகணும். வென்றவர் ஆகணும். ஏன்னா தேக அபிமானம் தான் நம்பர் 1 எதிரி. காமம் கூட 2வது தான். ஏன்னா தேகம் இல்லைன்னா எப்படி காமம் வரும்? வெறும் ஜோதியாவே உணர்ந்தா எப்படி காமம் வரும்? ஜோதியே பார்த்தா எப்படி காமம் வரும்? தேவதைகள் ஆத்ம அபிமானியா தான் இருப்பாங்க. தேக அபிமானம் வர்றதுனால தான் விகாரத்திலே மாட்டிக்கிறோன்ற. ஸோ, அதனால தேக அபிமானம் வராம பார்த்துக்கணும். மிகப்பெரிய எதிரின்றார் தேக அபிமானம். இல்லையா? ராவணன் தேகத்தை வச்சு தானே வரானே. ராவணனுடைய சிறைன்றதே அந்த தேக உணர்வு தான். அப்ப தேக உணர்வு இல்லாத வரைக்கும் அவங்க தேவதைகள். தேக உணர்வு வந்தவொடனே விகாரன்ற ஜெயில அரெஸ்ட் பண்ணியாச்சு. ராவணன் ஜெயில்ல. ஸோ, அதனால இப்ப ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. ஆத்ம அபிமானியாவே நிலைச்சு இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. பாருங்க, உலகத்துல யாருக்கும் தெரியாத சிதம்பர ரகசியம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. யாருக்குமே தெரியாது. இல்லையா? அப்படிப்பட்ட ரகசியம் தெரிஞ்சும் அதை பயன்படுத்திக்கலன்னா? ஏன்னா யாருக்குமே பரமாத்மாவையும் தெரியாது, ஆத்மாவையும் தெரியாது. ஆத்மா எத்தனை பிறவி எடுக்குது தெரியாது. எப்படி அதோடைய பாகத்தை நடிக்குது தெரியாது. அப்ப அனாதைகள் தானே. தன்னை பற்றியும் தெரியல. இல்லையா? அனாதை மட்டும் இல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான். உன் பேர் என்னன்னா ஆன்னு பார்த்துன்னு இருப்பான். உங்க அப்பா பேர் என்னன்னா ஆண் பார்த்துன்னு இருப்பான். எங்கடா இருந்து வந்தனா ஆண் பார்த்து. அந்த மாதிரி இருக்கிறோம். ஆதரவற்றவர்கள், அனாதைகளாக இருக்கிறீங்கன்ற. ஸோ